வணக்கம். ராத்திரி ரவுண்ட்ஸ் ஊர் சமாச்சாரம் செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது அன்சல்னா அப்துல் ரஹ்மான். மேட்டுப்பாளையத்தில் அரசு மருத்துவமனையில் பச்சிளம் குழந்தைகள் பராமரிப்புக்கான புதிய கட்டிடம் திறப்பு விழா. பொதுமக்களின் பச்சிளம் குழந்தைகளுக்கான உயரிய சிகிச்சை உறுதிப்பட்டுள்ளது. நன்றி. அடுத்ததாக மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு தொடர்ந்து மேடையில் உள்ள முன்னணி. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையில் பச்சிளம் குழந்தைகளுக்கான சிறப்பு மருத்துவ பிரிவு NSCU உடன் கூடிய கட்டிட திறப்பு விழாவிற்கு கோவை மாவட்ட ஆட்சியர் தலைவர் கிருந்திகுமார் பேடி தலைமை ஏற்று நடத்தினார். சிறப்பு பச்சிள குழந்தைகள் பராமரிப்பு பிரிவுடன் கூடிய கட்டடம் மற்றும் உபகரணங்கள் மற்றும் ரூபாய் 50 லட்சம் மதிப்பீட்டில் காரமடை வட்டார பொது நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை இணை இயக்குனர் மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணி மருத்துவர் ராஜசேகர் தலைமையேற்றார். மாண்புமிகு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் சு முத்துசுவாமி அவர்கள் முன்னிலை வகித்தார். மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு அமைச்சர் மா சுப்பிரமணிய அவர்கள் குழந்தைகளுக்கான சிறப்பு கட்டிடத்தை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பங்கேற்பாளர்களான மாண்புமிகு நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா, மேட்டுப்பாளைய சட்டமன்ற உறுப்பினர் AK செல்வராஜ், நகரமன்ற தலைவர் மெஹரிபா பர்வீன், அஷ்ரஃப் அலி, நகரமன்ற துணைத் தலைவர் அருள்வடிவு முனுசுவாமி, நகரமன்ற உறுப்பினர்கள் 17வது வார்டு K ரவிக்குமார், 15வது வார்டு ஸ்ரீராம் ஆகியவர்கள் முன்னிலை வகித்தனர். கூடுதலான வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதுதான் காரணம். மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனை என்பது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய உலக சுற்றுலா மையமாக நீலகிரி இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் நீலகிரிக்கு லட்சக்கணக்கான மக்கள் வாரந்தோறும் மாதந்தோறும் வந்து சென்று கொண்டிருக்கிற நிலை இருக்கிற காரணத்தினால் மலையிலிருந்து இறங்கிய உடனே அவர்களுக்கு மருத்துவ தேவை என்றாலும். நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய மாண்புமிகு அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனை தற்போது 1.29 கோடி மதிப்பிலான பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு கட்டிடம் மட்டுமல்லாது மேலும் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு அரசு மருத்துவமனை தரம் உயர்த்தப்படும் என்று உறுதியளித்தார். மேலும் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலின்படி வரக்கூடிய காலங்களில் 23 கோடி மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் கட்டப்படும் என்று உறுதியளித்தார். இந்நிகழ்ச்சியில் அரசு துறை உயர் அதிகாரிகள், மருத்துவர்கள், செவிலியர்கள், பணியாளர்கள் மற்றும் பல்வேறு கட்சி பிரமுகர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் ஹரிப்பிரியா ரவி மற்றும் RS சாமுவேல், சானாவாஸ், மேட்டுப்பாளையம். நன்றி.